ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் புடலங்காய் வச்சு ஒரு துவையல் இல்லைன்னா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன். ஒரு சின்ன புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி, அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடாயில் காய வச்சுருக்கேன். அதில் போட்டேன், வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். புடலங்காய் பொரியல் பார்த்துருப்போம், கூட்டு செஞ்சுருப்போம். துவையல் சட்னி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். பருப்பு ஐட்டம் வெந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. எந்த சட்னி வச்சாலும் கருவேப்பிலை சேர்த்து அரைங்க. நான் ஒவ்வொரு சட்னிக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். 3 காஞ்ச மிளகாய். இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் புடலங்காயும் அப்புறம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும் இல்லை, ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பழத்தை தாண்டி வதங்கினோன்னு நம்ம தக்காளி புடலங்காய் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாம் வதக்கி அரைக்கிறது தான். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன புடலங்காய், ஒரு கப் அளவுக்கு வச்சுக்கோங்களேன். அளவில் சொல்லணும்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு 2 கைப்பிடி, உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். புடலங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்படி வதக்கி அரைச்சி செஞ்சோம்னா சட்னி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய் இருக்கிற ராஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டால் புடலங்காய் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். உப்பு வதக்கி செய்யறதுனா சட்னி சீக்கிரம் கெட்டு போகாது. அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். புடலங்காயிலேருந்து வந்த தண்ணி, தக்காளியிலேருந்து வந்த தண்ணியிலேயே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். புடலங்காய் வெந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் யூஸ் பண்ணலாம், கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைக்கலாம். ஆனால் சம்மருங்கனால சீக்கிரமாக கெட்டு போயிடும். தேங்காய் போட்டோம்னா காலையில் அரைச்சா கூட நைட்டு வரைக்கும் இங்கே நல்லா இருக்காது. அதனால் நான் தேங்காய் போடலை. நீங்கள் உடனே சாப்பிட்டு முடிச்சிட மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் தேங்காய் துருவல் போடலை. ஆறிச்சு சட்னியை நைஸாக இப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளிப்பு கொடுத்துக்கலாம். புடலங்காய் வதக்குன்னு அதே கடையில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுக்க சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பு வச்சுருக்க வேணால் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு வதக்க வைக்க பச்சை தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிருக்கோம். 1 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான புடலங்காய் துவையல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.